ஹலோ வீவர்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா மையோப் என்ற சாஃப்ட்வேரில் எப்படி சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே ஒரு சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுறன்றதை நாங்கள் ஃபஸ்ட்டாக இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் சேல்ஸ் ஆர்டர் போடுறதுக்காக நாங்கள் கமாண்ட் சென்டர்ன்றதில் பாருங்கள் சேல்ஸ் என்ற டெப்பை கிளிக் பண்ணால் இதில் எந்த இன்வாய்ஸை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் பாருங்கள், இதில் இன்வாய்ஸில் இருக்குது. இதை நாங்கள் இப்போ சேல்ஸ் ஆர்டர் போடுறபடியே இது ஆர்டர்ன்றதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். இப்போ பாருங்கள், கஸ்டமர்ன்ற இடத்துல கஸ்டமரை ஃபர்ஸ்ட் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். கஸ்டமரை செலக்ட் பண்ண பிறகு டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். டேட்டை சேஞ்ச் பண்ண பிறகு இதில் பாருங்கள் கஸ்டமர் இதில் ஐடியில் வந்து இந்த ஐடியை சேல்ஸ் ஆர்டர் ஐடியை வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஷிப்ன்ற இடத்துல வந்து நாங்கள் குவான்டிட்டியை போடுவோம். ஐட்டம் நம்பர்ன்ற இடத்துல என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி எங்கள் ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி கொள்வோம். செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் ப்ரைஸ்ன்ற இடத்துல வந்து ப்ரைஸை என்டர் பண்ணிவிட்டு டெப் கீயை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகிடும். இப்போ நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி கொள்வோம். ஓகே, அதே போல் மற்ற சேல்ஸ் ஆர்டரை நாங்கள் போட்டுக்கொள்வோம். மையோப் சாஃப்ட்வேருக்குள்ளே நாங்கள் சேல்ஸ் ஆர்டரை வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த சேல்ஸ் ஆர்டரை வந்து எப்படி க்ரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்காக பாருங்கள் விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது பாருங்கள் சேல்ஸ் ஆர்டரை எப்படி க்ரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட் சென்டரில் சேல்ஸ் என்ற இதை சேல்ஸ் என்ற டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணி கொண்டு பாருங்கள் என்டர் இன்வாய்ஸில் இதில் வந்து பாருங்கள் நாங்கள் ஆர்டரை வந்து நாங்கள் இன்வாய்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஆர்டரை நாங்கள் இன்வாய்ஸாக சேஞ்ச் பண்ணினோம்னு சொன்னால் பாருங்கள் இப்போ நாங்கள் கஸ்டமரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் சேலை கொடுப்போம். ஓகே, எங்களை கஸ்டமர் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நாங்கள் இன்வாய்ஸ்ன்றதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட சேல்ஸ் ஆர்டர் வந்து ஓகே, இதில் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, எங்களோட சேல்ஸ் ஆர்டர் வந்து கிரெடிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்த கஸ்டமரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இப்படித்தான் எங்களோட மையோப் என்ற சாஃப்ட்வேருக்குள்ள நாங்கள் சேல்ஸ் ஆர்டரை வந்து கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, இதை வந்து கேன்சல் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது கேஷ் சேல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இதுக்கு லிங்கை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்காக பாருங்கள் செட்டப் பண்ணுறதுல பாருங்கள் லிங்க் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் எசட் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் டெப்டஸ் கண்ட்ரோலுக்கு வந்து நாங்கள் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணணும். டெப்டர்ஸ் ஓகே, டெப்டர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவோம். கீழே பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் கேஷ் இன் ஹேண்டுக்கு செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நாங்கள் கேஷ் சேல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறது பாருங்கள் கமாண்ட் சென்டரில்
சேல்ஸ் என்றதை வந்து கிளிக் பண்ணி எந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணுவோம். எந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணி போட்டு இதில் பாருங்கள் நாங்கள் கஸ்டமர் இருந்தால் செலக்ட் பண்ண, இல்லாட்டி நாங்கள் கஸ்டமரை நேமை டைப் பண்ணி ஈஸியாக பண்ணுவோம். ஈஸியாக பண்ணினா எங்கள் கஸ்டமர் செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நாங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். நம்பரை கொடுப்போம். ஷிப் பண்ணுற இடத்துல குவான்டிட்டியை கொடுப்போம். ஐட்டம் செலக்ட் பண்ணுவோம் ஐட்டத்தை. ஓகே, ப்ரைஸை போடுவோம். டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆயிரும். இது அப்படி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணால் இது கிரெடிட் சேல்ஸ் ஆயிரும். இப்போ கேஷியர்ஸ் இதை என்டர் பண்ணுறதுக்காக பெய்ட் டுடேன்றதில் வந்து டோட்டல் அமௌண்ட்டை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். டோட்டல் அமௌண்ட் டைப் பண்ணிட்டு ரெக்கார்ட் கொடுப்போம். ஓகே, அவ்வளோதான். மற்ற கஸ்டமரையும் நாங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்ளலாம். என்ன பண்ணுறது, இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் செக் சேல்ஸ். செக் சேல்ஸ் செய்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் லிங்கை ஆட் பண்ணணும். அதுக்காக செட்டப்புக்குள்ளே போய் லிங்க் அக்கௌண்ட்டில் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் இதில் கேஷ் இன் ஹேண்ட் இருக்கிறத மட்டும் நாங்கள் எந்த பேங்கோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணுவோம். HNTrust பேங்கை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு யூஸ் அக்கௌண்ட்டு கொடுப்போம். ஓகே, இதை வந்து ஓகே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் சென்டர் போவோம். கமாண்ட் சென்டர் போயிட்டு பாருங்கள், அதில் சேல்ஸ்ன்றது வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு எந்த இன்வாய்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் கஸ்டமரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அல்லது கஸ்டமரை பேரை டைப் பண்ணி ஈஸியாக பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். நம்பர்ன்ற இடத்துல வந்து எங்களை செக் நம்பரை போட்டுக்கொள்வோம். ஷிப் பண்ணுற இடத்துல குவான்டிட்டியை போடுவோம். ஐட்டத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ப்ரைஸை போட்டுக்கொள்வோம். டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் ஆகிடும். இதில் பாருங்கள், அந்த அமௌண்ட்டை டோட்டல் அமௌண்ட்டை நாங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்வோம். பேமெண்ட் மெத்தடில் வந்து நாங்கள் செக்குன்றதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணினோம்னா இந்த மாதிரி தான் செக் சேல்ஸ் வந்து நாங்கள் என்டர் பண்ணுறது. மற்றதையும் இதே போலவே என்டர் பண்ணிக்கொள்வோம். வந்து செய்கிறது. ஓகே, இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிக்கொண்டு இதில் ரிப்போர்ட்டை பார்ப்போம். ரிப்போர்ட்டை பார்க்குறது ரிப்போர்ட்ஸ் என்ற டெப்பை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் இண்டெக்ஸ் ஸ்டோர் ரிப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிக்கொண்டு சேல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இதில் கஸ்டமர் என்ற இடத்துல சேல்ஸ் சம்மரி இதை கொடுத்து கொண்டு டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு டிஸ்பிளே இந்த மாதிரி தான் மையப்பண்ட சாஃப்ட்வேருக்குள்ள சேல்ஸ் டிரான்சாக்ஷன் செக்ஸுக்குள்ள
சேல்ஸ் ஆர்டர் போடுறது, கேஷ் சேல்ஸ் செய்கிறது, செக் சேல்ஸ் செய்கிறது, சேல்ஸ் ஆர்டரை கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுற ரெண்டு விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வெண்டர் பேமெண்ட். மையப் என்ற சாஃப்ட்வேருக்குள்ளே வெண்டர் பேமெண்ட் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக வந்து பாருங்கள், வெண்டர் பேமெண்ட் செய்கிறதுக்காக கமெண்ட் சென்டர்ன்ற டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி கொண்டு பாருங்கள் பர்ச்சேஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேபில்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பேபியில் செலக்ட் பண்ணினா பாருங்கள், இதில் பேங்க் வந்து நாங்கள் எந்த பேங்க் மூலம் செய்கிறன்றதை வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்ளையரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சப்ளையரை செலக்ட் பண்ணி இதில் வந்து பாருங்கள் செக் நம்பரை வந்து நாங்கள் இதில் போட்டுக்கொள்வோம். செக் நம்பர் போட்டுட்டு இதில் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இதில் அமௌண்ட்டை வந்து நாங்கள் எந்த ஃபுல் அமௌண்ட்னா ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து நாங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஃபுல் அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கொண்டு நாங்கள் டெக்கியை இதை பாருங்கள் டெக்கியை ப்ரெஸ் பண்ணினா இந்த அமௌண்ட் வந்து இதில் கால்குலேட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இதில் வந்து பாருங்கள், நாங்கள் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஃபார் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு நியூவை கொடுப்போம். நியூவை கொடுத்துட்டு பாருங்கள், இதில் வந்து இன்கம் என்ற தலைப்பு கீழே வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ் என்றதை வந்து நாங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ரிசீவ் என்ற டிஸ்கவுண்ட் ரிசிப்ட் ஏசின்றதை நாங்கள் டைப் பண்ணிக்கொண்டு ஓகே கொடுத்து இதை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். இதை வந்து பிரிண்ட் லெட்டரை கொடுப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சப்ளையரையும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செக் நம்பர் போட்டாச்சு. டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அமௌண்ட்டை இதில் வந்து டைப் பண்ணிக்கொள்வோம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி ஓகே, இதில் அமௌண்ட் கால்குலேட் ஆயிடும். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வோம். அதே போல் மற்ற கஸ்டமரையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அமௌண்ட்டை டைப் பண்ணுவோம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். பாருங்கள், அமௌண்ட் அப்ளைன்ற இடத்துல எங்களோட அமௌண்ட் கால்குலேட் ஆகிட்டு ஓகே ரெக்கார்ட்.
இப்படி தான் மையோபென சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து வெண்டர் பேமெண்ட் செய்கிறது. இப்போ இதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து நாங்கள் கஸ்டமர் ரிசிப்ட். கஸ்டமர் ரிசிப்ட்னா கஸ்டமர்களுக்கு பே பண்ணுறது. அதை வந்து நாங்கள் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் மூலம் வந்து இது வந்து டிபாசிட் பண்ண போகிறோம். அப்போ அதை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அதுக்காக வந்து நாங்கள் பார்க்க போகிறது பாருங்கள் கமாண்ட் சென்டரை வந்து நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் பாருங்கள் சேல்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணினா பாருங்கள் இதில் ரிசீவ் பேமெண்ட்டை வந்து நாங்கள் இதில் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இது வந்து பேங்கை வந்து ஃபஸ்ட் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். நேஷன் ட்ரஸ்ட் பேங்கை செலக்ட் பண்ணுவோம். கஸ்டமரை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். கஸ்டமரை வந்து செலக்ட் பண்ணின பிறகு ஓகே செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் இதில் அமௌண்ட் ரிசீவ்ட் என்ற இடத்துல வந்து நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்ள போகிறோம். டைப் பண்ணிக்கொண்டு பேமெண்ட் மெத்தடில் பாருங்கள் செக்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி போட்டு டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு இதில் வந்து ஐடியில் வந்து எங்கள் செக் நம்பரை வந்து போடுவோம். போட்டு டெப்கியை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினா பாருங்கள் அமௌண்ட் அப்ளை என்ற இடத்துல வந்து இது எங்களோட அமௌண்ட் வந்து காட்டும். ரெக்கார்ட் பண்ணால் பாருங்கள் இதில் வந்து இல்லை எக்ஸ்பென்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்டில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் அலவுடுன்றதை வந்து நாங்கள் எக்ஸ்பென்ஸ் சைக்கிளில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து நாங்கள் நியூ போவோம். நியூ போயிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்போம். ஓகே கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். பிரிண்ட் லெட்டரை கொடுப்போம். இதே போலவே மற்ற கஸ்டமரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். மிஸ்டர் குமார் ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. செக் நம்பரை கொடுப்போம். டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். அமௌண்ட் ரிசீப்ட் ரெண்டு இடத்துல அமௌண்ட்டை வந்து போடுவோம். பேமெண்ட் மெத்தடில் வந்து நாங்கள் செக்ன்னு போடுவோம். ஓகே டெப்கியை ப்ரெஸ் பண்ணினா அமௌண்ட் அப்ளைட்டில் வந்து நாங்கள் டைப் பண்ணி அமௌண்ட் வந்தாலும் பாருங்கள் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போவோம். பிரிண்ட் லெட்டரை கொடுப்போம். செக் நம்பரை கொடுப்போம். ஓகே டேட்டை கொடுத்துக்கொள்வோம். அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணுவோம். பேமெண்ட் மெத்தட் செக்கு கொடுப்போம். ஓகே டெப்கியை ப்ரெஸ் பண்ணினா பாருங்கள் இதில் அமௌண்ட் அப்ளைன்ற இடத்துல எங்கள் அமௌண்ட் அப்ளை ஆகிடும். இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ தான் வந்து மையோபென சாஃப்ட்வேருக்குள்ள கஸ்டமர் ரிசிப்ட் வந்து என்டர் பண்ணிக்கொள்வது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ இதை விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிக்கொண்டு மையோபென சாஃப்ட்வேருக்குள்ளே எப்படி சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம்.
அதுக்காக வந்து பாருங்கள் நாங்கள் கமாண்ட் சென்டர்ன்றதுக்கு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினா பாருங்கள் சேல்ஸ்ன்றது வந்து கிளிக் பண்ணினா இதில் பாருங்கள் சேல்ஸ் ரெஜிஸ்டர்ன்றது கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி ஓகே. இதில் வந்து டேட்டை நாங்கள் ஹோல்சேல்ஸுக்குள்ளே வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் செய்ய போகிறோம். அதுக்காக சேல்ஸ் அண்ட் கிரெடிட் கிளிக் பண்ணி போட்டு இதில் பாருங்கள் நியூ சேல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களோட கஸ்டமரை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். ராஜா என்ற கஸ்டமரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் பாருங்கள் இன்வாய்ஸ் என்ற இடத்துல டேட்டை ஃபஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்வோம் 10. ஓகே. கஸ்டமர் பியூன்றதுல இன்வாய்ஸ் நம்பரை வந்து கொடுத்துக்கொள்வோம். ஷிப் பண்ணுற இடத்துல வந்து நாங்கள் கண்டிப்பாக மைனஸில் தான் நாங்கள் கொடுக்கணும். இது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ஷிப் பண்ணுற இடத்துல வந்து நாங்கள் மைனஸை கொடுத்து குவான்டிட்டியை போடணும். மைனஸ் போட்டு குவான்டிட்டியை போடலாம். குவான்டிட்டியை போட்டு ஐட்டம் நம்பரை வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி எங்கள் ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே. செலக்ட் பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் வந்து செய்ய போகிறது நாங்கள் ப்ரைஸை போடுவோம். ப்ரைஸை போட்டோம்னா டோட்டல் அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகே. இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தையும் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸ்டெப் ஃபார் ஷாப். ஓகே. டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு நான் ஐடி நம்பரை கொடுப்போம் 2. ஷிப் பண்ணுற இடத்துல மைனஸ் குவான்டிட்டியை போடணும் -1. ஓகே. ஐட்டத்தை என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ப்ரைஸை போடுவோம். ப்ரைஸை போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி கொள்வோம். அதே போல் மற்ற கஸ்டமரையும் செலக்ட் பண்ணுவோம். ஓகே. டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஐடியை போட்டுக்கொள்வோம். ஷிஃப்ட் பண்ணுற இடத்துல மைனஸ் பண்ணி குவான்டிட்டியை போடுவோம். ஐட்டம் நம்பரை என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே. ப்ரைஸை போட்டுக்கொள்வோம். இதை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே. இதை நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு கிரெடிட் நோட்டாக தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் ஒரு இன்வாய்ஸாவோ இல்லாட்டி அதை வந்து ஒரு கேஷாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவோ இல்லாட்டி ஒரு கேஷாவோ இல்லாட்டி அதை ஒரு செக்காவோ என்ன மாதிரி நாங்கள் அதை ரிஃபண்ட் பண்ண போகிறோம்ன்றதை பார்ப்போம். அதுக்காக வந்து கீழே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு இன்வாய்ஸாக போட்டு வைக்கிறதுக்காக அப்ளை டு சேல்ஸை வந்து நாங்கள் கிளிக் பண்ணால் அது இன்வாய்ஸாக போகும். இப்போ நாங்கள் எங்கள் கஸ்டமரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. அந்த கஸ்டமர் இப்போ ராஜன்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இன்வாய்ஸாக போடுறதுக்காக இந்த இருக்குது அப்ளை டு சேலில் கொடுப்போம். சேல்ஸை கொடுத்து போட்டு இதில் பாருங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேட் இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். சேஞ்ச் பண்ணிக்கொண்டு அமௌண்ட் அப்ளைன்ற இடத்துல நாங்கள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இப்போ இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வோம். அதே போல் நாங்கள் பே ரீஃபண்ட் என்றதுக்குள்ளே வந்து செஞ்சு பார்ப்போம். கஸ்டமரை ஃபர்ஸ்ட் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு
கஸ்டமரை செலக்ட் பண்ணி பே ரீஃபண்டை கொடுப்போம். இதை பாருங்கள், நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் இடத்துல எந்த அக்கௌண்ட் மூலம் இப்போ நாங்கள் டிஎஃப்சிசி பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணி யூஸ் அக்கௌண்ட்டை கொடுப்போம். யூஸ் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கொண்டு பாருங்கள், இதில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம், டேட்டையும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி இதை அப்படியே விட்டுக்கொண்டு பாருங்கள் ரெக்கார்டை கொடுத்தா சேஞ்ச் ஆகிடும். அதே போல் பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ற அக்கௌண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு பே ரீஃபண்டை கொடுப்போம். பே ரீஃபண்டை கொடுத்து பேங்கை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். பேங்க் டிஎஃப்சிசி பேங்கை செலக்ட் பண்ணிக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நிமல்ன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு பே ரீஃபண்டை கொடுப்போம். இவரை வந்து நாங்கள் கேஷ் மூலம் ஹேஷ் இன் ஹேண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சேல்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஹேஷ் இன் ஹேண்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு யூஸ் அக்கௌண்ட்டை கொடுப்போம். யூஸ் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இதை பாருங்கள் ரெக்கார்டை கொடுத்தா ரெக்கார்ட் ஆகிடும். ஓகே, இப்படித்தான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து மையோபெண்ட் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து செய்கிறது. ஓகே, இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். மையோபெண்ட் சாஃப்ட்வேருக்குள்ளே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன மாதிரி செய்கிறன்றதை பார்ப்போம். அதாவது நாங்கள் வாங்கின ஒரு ஃபுட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் அதை எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து பாருங்கள், கமாண்ட் சென்டர்ன்றதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே பாருங்கள் பர்ச்சேஸ்ன்றதை செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர். இதில் வந்து பாருங்கள் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆல் பர்ச்சேஸுக்களை வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஆல் பர்ச்சேஸும் வியூ ஆகுது. இதில் பாருங்கள், நாங்கள் ரிட்டர்ன்ஸ் தான் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக பாருங்கள் இங்கே ரிட்டர்ன்ஸ் டெபிட்ன்றதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு நியூ பர்ச்சேஸுக்குள்ளே போவோம். நியூ பர்ச்சேஸுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், இதில் வந்து நாங்கள் சப்ளையரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். சப்ளையரை வந்து ஃபஸ்ட் நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். பில்லுன்ற இடத்துல மைனஸ் பண்ணி நாங்கள் குவான்டிட்டியை போடுவோம். குவான்டிட்டி போட்டு ஐட்டம் நம்பரை எந்த கீ ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு ப்ரைஸை வந்து போடுவோம். ஓகே, ப்ரைஸை போட்டுட்டு இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வோம். அதே போல் மற்ற சப்ளையரையும் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கொண்டு டேட்டை சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் நம்பரை போடுவோம். போட்டுட்டு பில்லுன்ற இடத்துல மைனஸ் பண்ணி குவான்டிட்டியை போடுவோம். ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். ப்ரைஸை போடுவோம். ஓகே, இதை ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் சப்ளையரையும் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, டேட் சேஞ்ச் பண்ணுவோம். சப்ளையர் ஐடியை போட்டுக்கொள்வோம். பில்லுன்ற இடத்துல மைனஸ் பண்ணி குவான்டிட்டியை போடுவோம். ஐட்டத்தை எண்டை கீப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ப்ரைஸை போட்டுக்கொள்வோம். ஓகே, இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வோம். இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து மையோபெண்ட் சாஃப்ட்வேருக்குள்ளே செய்கிறது. இதை வந்து கேன்சல் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை வந்து ஒரு இன்வாய்ஸாவோ இல்லாது ஒரு செக் மூலமாகவோ கேஷ் மூலமாகவோ நாங்கள் இது ரிட்டர்ன் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக வந்து நாங்கள் இப்போ பாருங்கள் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு சப்ளையர் நேமை செலக்ட் பண்ணிக்கொண்டு இன்வாய்ஸ் அப்புறம் தான் அப்ளை டு இன்வாய்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு அமௌண்ட் அப்ளைன்ற இடத்துல வந்து நாங்கள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் அமௌண்ட் அப்ளை ஆயிரும். இப்போ இதை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே போல் பாருங்கள் மிச்சம் ரிசீவ்
ரிசீவ் ரிஃபண்ட் அது என்ன மாதிரி சரின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி நாங்கள் சப்ளையர் செலக்ட் பண்ணி கொண்டு ரிசீவ் ரிஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் எந்த பேங்க் மூலம் நாங்கள் செய்ய போகிறோமோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணணும். டிஎஃப்சிசி பேங்கை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி கொண்டு ரெக்கார்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் கஸ்டமர் அவரை செலக்ட் பண்ணிக்கொண்டு ரிசீவ் ரிஃபண்டை நாங்கள் கொடுப்போம். இவருக்கு வந்து நாங்கள் கேஷ் இன் ஹேண்டில் வந்து பே பண்ணால் கேஷ் இன் ஹேண்டை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு பேமெண்ட் மெத்தட்டை வந்து கேஷாக செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு ரெக்கார்ட். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது மையோபென்ட் சாஃப்ட்வேர். ஓகே, இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது அக்ரூவல் பேமெண்ட். மையோபென்ட் சாஃப்ட்வேருக்குள்ளே எப்படி அக்ரூவல் பேமெண்ட் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது பாருங்கள், இதில் கமாண்ட் சென்டர்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேங்கிங்ன்றது நாங்கள் செலக்ட் பண்ணினா பாருங்கள் இதில் ஸ்பெண்ட் மணி, இதில் வந்து ஸ்பெண்ட் மணியை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி போட்டு இதை பாருங்கள் எந்த பேங்க் மூலம் நாங்கள் இப்போ அக்ரூவல் பேமெண்ட் செய்ய போகிறோம்னா அந்த பேங்கை செலக்ட் பண்ணுவோம். எந்த பேங்க்னா நாங்கள் பீப்புள்ஸ் பேங்க் மூலம் வந்து அக்ரூவல் பேமெண்ட் செய்யணும். பீப்புள்ஸ் பேங்க் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் செக் நம்பரை வந்து நாங்கள் இதில் செக் நம்பரை போடுவோம். ஓகே, செக் நம்பர் போட்டாச்சு. டேட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு அமௌண்ட்டை டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டத்தை வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கொண்டு எங்களோட அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொள்வோம். அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு இதே போல் மற்றதை நாங்கள் செஞ்சு கொள்வோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். கமாண்ட் சென்டர் வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இதில் பேங்கிங்ன்றதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் ஸ்பெண்ட் மணியை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஸ்பெண்ட் மணியை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இதில் நாங்கள் ஆல்ரெடி அக்ரூவல் பேமெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில் க்ரியேட் பண்ணபடியே அது நாங்கள் என்டர் பண்ணோம். ஆனால் வந்து நாங்கள் அதர் பேமெண்ட்டில் வந்து நாங்கள் அது டைப் பண்ணி தான் என்டர் பண்ணி வந்து வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் அதர் பேமெண்ட் வந்து நாங்கள் எது மூலம் செய்ய போகிறோம்னா கேஷ் இன் ஹேண்ட் மூலம். அப்போ கேஷ் இன் ஹேண்டை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டோம். ஓகே, அது பிறகு பாருங்கள் இதில் வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு அமௌண்ட்டை போடுவோம். அமௌண்ட்டை போட்டு எக்ஸ்ன்ற இடத்துல வந்து ட்ராப் டவுன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நியூன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு கீழே வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஓகே, எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு கீழே வந்து நாங்கள் இதை க்ரியேட் பண்ணுவோம். அக்கௌண்ட் நம்பரை போடுவோம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் நேமை வந்து டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிக்கொண்டு ஓகே கொடுப்போம். இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் டைப் பண்ணியதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட். இதே போலவே மற்ற பேமெண்ட்ஸையும் வந்து நாங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளலாம்.
இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பேங்க் ரீகன்சிலேஷன். மையோபெண்ட் சாஃப்ட்வேருக்குள்ள எப்படி பேங்க் ரீகன்சிலேஷன் செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரீகன்சிலேஷன் செய்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் 2 அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். பேங்கிங் சார்ஜ் அக்கௌண்ட்டையும் நாங்கள் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் அக்கௌண்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஓகே, அதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக செட்டப் என்றதுக்குள்ளே போய் அதில் பாருங்க ஈஸி செட்டப் அசிஸ்டன்ட்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணி கொண்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பாருங்கள் இதில் நியூன்றதை கிளிக் பண்ணி இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் டைப்பு கீழே வந்து நாங்கள் பேங்க் சார்ஜ் என்ற அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். நம்பரை கொடுப்போம், பேங்க் சார்ஜ் என்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். பேங்க் சார்ஜ்ன்றதை நாங்கள் டைப் பண்ணிக்கொண்டு ஓகே கொடுப்போம். எகைன் நாங்கள் நியூவை கொடுத்து இன்கம் என்ற ஹெடிங்கு கீழே என்ற இன்கம் என்ற டைப்பு கீழே வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் என்ற அக்கௌண்ட்டை நாங்கள் டைப் பண்ணுவோம். இதை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். நாங்கள் பேங்க் ரீகன்சிலேஷன் பார்க்குறதுக்காக இப்போ நாங்கள் கிளிக் பண்ண போகிறது பேங்க் கமாண்ட் சென்டர் நாங்கள் கிளிக் பண்ணி கொண்டு பாருங்கள் இதில் பேங்கிங் என்றது நாங்கள் கிளிக் பண்ணால் பாருங்கள் இதில் ரீகன்சில் அக்கௌண்ட் நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் பாருங்கள் இதில் அக்கௌண்ட்ன்ற இடத்துல வந்து நாங்கள் எந்த பேங்க் மூலமாக நாங்கள் ரீகன்சிலேஷன் பார்க்க போகிறோம்னா நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். இப்போ நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்வோம். ஓகே, நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொண்டோம். இதில் பாருங்கள் அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட் டேட்டை வந்து நாங்கள் இயரோட எண்டிங் டேட்டை கொடுப்போம். ஓகே, இயரோட எண்டிங் டேட்டை கொடுத்துட்டு நியூ ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் என்ற இடத்துல இதில் எண்டிங் பேலன்ஸை கொடுப்போம். நியூ ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் என்ற இடத்துல வந்து எண்டிங் பேலன்ஸை கொடுத்துட்டு இதில் பாருங்கள் கொடுத்துட்டு ரீகன்சிலன்ட்ரு ஓகே எண்டிங் டேட்டை நாங்கள் நியூ ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸில் எண்டிங் டேட்டை கொடுத்த பிறகு இங்கே பாருங்கள் எங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள் எக்ஷன்ன்றது இருக்குது. அந்த எக்ஷனை வந்து நாங்கள் கிளிக் பண்ணுவோம். எக்ஷன்ன்றதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணி கொண்டு பாருங்க இதில் பேங்க் என்ட்ரின்றதை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு இதில் பாருங்கள் சர்வீஸ் சார்ஜ் என்ற இடத்துல வந்து நாங்கள் பேங்க் சார்ஜ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் வந்து என்டர் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து டேட்டை கொடுப்போம். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இல்லை அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள் இதில் அமௌண்ட்டை டைப் பண்ணியாச்சு, டேட்டை கொடுத்தாச்சு, பேங்க் சார்ஜ் என்ற அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்னட் அமௌண்ட்டை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கொள்வோம். அதே போல் டேட்டை வந்து போட்டுக்கொள்வோம். டேட் வந்து என்டர் பண்ணுவோம். ஓகே, இன்கம் அக்கௌண்ட்டுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் என்ற அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இதில் ரெக்கார்டை பண்ணுவோம். ரெக்கார்டை கொடுத்த பிறகு பாருங்கள் இதில் வந்து ஓகே ரெக்கார்டை கொடுத்த பிறகு பாருங்கள் இதில் நியூ ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸில் எங்களோட எண்டிங் பேலன்ஸ் கால்குலேட் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸில் பாருங்கள் இதில் எங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் அதில் நெக்ஸ்ட் பாருங்கள் அவுட் ஆஃப் பேலன்ஸில் ஒரு அமௌண்ட் காட்டுது. இது வந்து நாங்கள் ஜீரோவாக ஆகணும். இது ஜீரோவாக ஆகினா தான் ரீகன்சில் ஓகே இருக்கும். ஓகே, இப்போ இது ஜீரோவாக ஆக்குறதுக்கு பாருங்கள் நாங்கள் சில அக்கௌண்ட்ஸில் வந்து நாங்கள் இதில் கிளியர் பண்ண வேண்டி வரும். ஓகே, இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் கொஞ்சத்தை நாங்கள் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் நாங்கள் கிளியர் பண்ண வேண்டி வரும். ஓகே, அதை கிளியர் பண்ணி பார்ப்போம் எங்கள் ரீகன்சில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் வந்து ஜீரோவாக வருதாண்டு. ஓகே,
ஓகே பாருங்கள் எங்களோட ரெண்டு கிரெடிட்டில் டெபிட் லைன் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சத்தை நாங்கள் கிளியர் பண்ணோம் பாருங்கள் இதில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் வந்து 0 ஆகிட்டு. ஓகே இப்போ பாருங்கள் எங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ இதை வந்து நாங்கள் ரீகவுன்சில் கொடுப்போம். ரீகவுன்சில் கொடுத்துட்டு பாருங்கள் இதில் கேன்சல் பிரிண்ட் ரிப்போர்ட் ரீகவுன்சில் இதை வந்து நாங்கள் ரீகவுன்சிலே கொடுப்போம். ஓகே இப்படி தான் பாருங்கள் எங்களோட மையோ பென் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து நாங்கள் பேங்க் ரீகவுன்சிலேஷன் செய்கிறது. ஓகே நாங்கள் செஞ்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால தான் பாருங்கள் நாங்கள் எங்களோட அவுட் ஆஃப் பேலன்ஸ் வந்து 0 ஆயிருக்கு. ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் செக்ஷன் கீழே சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுறது, சேல்ஸ் ஆர்டரை எப்படி கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே போல் சேல்ஸ் லிங்க் கேஷ் சேல்ஸ் செய்கிறதுக்காக லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த லிங்க் மூலம் எப்படி கேஷ் சேல்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறது, அதே போல் செக் சேல்ஸ் எப்படி பண்ணுறது, அதே போல் வெண்டர் பேமெண்ட், கஸ்டமர் ரிசீப்ட், அதே போல் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அக்யூரேட் பேமெண்ட், அதர் பேமெண்ட், லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பேங்க் ரீகன்சிலேஷன் என்ற வரைக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் கிளியராக பார்த்தோம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.